மேஷ செவ்வாய், விருச்சிக செவ்வாய் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பொதுவா மேஷ லக்னம், மேசராசி ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா தாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நேரடியா வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு முட்டி மோதுற ஒரு செவ்வாயா இருக்கும் இந்த மேஷ செவ்வாய். ஆடோட கொம்பு. ஸோ எதையுமே அப்படி நேரா தான் அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மோதுவாங்க. விருச்சிக செவ்வாங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம், ரகசியம் மிகுந்த இடம், சூழ்ச்சியான இடம். இந்த பொந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் விருச்சிகம். ரகசியம் சூழ்ச்சி மிகுந்த வீடு. தேல் எங்க வந்து ஒரு பதுங்கி பதுங்கி ஒரு இந்த ரகசியம், அதாவது சின்ன சின்ன இடங்களுக்குள்ளதான் இந்த தேல் இருக்கும். அப்ப அது மாதிரி சூழ்ச்சி மிகுந்த செவ்வாய். இந்த ரெண்டுக்கும் அதுதான் வித்தியாசம். மேஷ செவ்வாய் நேரடியா மோதும், விருச்சிக செவ்வாய் மறைந்திருந்து தாக்கும். அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். மேஷ செவ்வாய் காவலர், சீருடை பணிகள், மிலிட்ரி, அப்புறம் நம்ம ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய இடங்கள். கட்ட பஞ்சாயத்து எல்லாம் செவ்வாய்க்கு உண்டானது. என்னது? எல்லாம் மூர்க்கத்தனமா இருக்கிறது தான். ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ணணும்னாலும் அவர் கத்தி எடுத்து அறுத்தாதான் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். அப்ப இந்த விருச்சிகத்துல இருக்கிறவங்க நிறைய டாக்டர்ஸை உருவாக்கக்கூடிய இடம் விருச்சிகம். ஏன்னா உடம்புக்குள்ள என்ன இருக்கு, ரகசியமா தானே இருக்கும். உடம்புக்குள்ள இருக்கிறது ஏதாவது வெளியில தெரியுதா? இல்ல. ஸோ அத சிகிச்சை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளான ஒரு மருத்துவரை உருவாக்குறது செவ்வாய். மேஷ செவ்வாய் மின்சாரத்துறை, இபி இது மாதிரி அந்த அதாவது காக்கி சீருடை உடையவர்கள் எல்லாமே செவ்வாய் தான். சரிங்களா? மூர்க்கமா தாக்குறது, உடைக்கிறது, அறுக்கிறது, வெட்டுறது எல்லாமே செவ்வாய் தான். ஆனா மேஷ செவ்வாய் அதை நேரடியா செய்யும், விருச்சிக செவ்வாய் கொஞ்சம் சூழ்ச்சியோட செய்யும். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். மேஷம் வந்து ஒரு காலச்சக்கரத்துக்கு முதன்மையான இடம் இல்லையா, தலைப்பகுதி. விருச்சிகம்ங்கிறது நம்ம உடம்புல வந்து கழிவு நீக்கு பொருள் போகக்கூடிய ஒரு ஏரியா, அது மறைவான இடம். ஸோ இந்த ரெண்டு செவ்வாய்க்கு அதுதான் வித்தியாசம். தேங்க்யூ.